குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 3/4/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 11 நிமிடம். திதி இன்று பிற்பகல் 2 மணி 9 நிமிடம் வரை நவமி திதி, பின்பு தசமி திதி. நட்சத்திரம் மாலை 5 மணி 43 நிமிடம் வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாம யோகம் பிற்பகல் 12 மணி 17 நிமிடம் வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் பிற்பகல் 2 மணி 9 நிமிடம் வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 5 மணி 43 நிமிடம் வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டம் நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், சந்திராஷ்டம். கோச்சாரத்தை பார்த்துட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம், எல்லாரும் கிரிவலம் வராங்க. அந்த கிரிவலம் எந்தெந்த கிழமையில் கிரிவலம் வந்தால் நன்மை அப்படின்றத பார்க்க போறோம். அதற்கு முன்பு இன்னைக்கு புதன்கிழமை, திருவோணம் பிளஸ் பார்த்தீங்கன்னா நவமி திதி மதியம் வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வது, ராமர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. திருவோணம்னா சந்திரனுடைய நட்சத்திரம், இது பெருமாளுடைய நட்சத்திரம். அதனால இன்றைக்கு நவமி திதியும் புதன்கிழமை இணைந்து வரும்போது பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் பச்சை பயிறு. பச்சை பயிறு, முழு பயிறு, அதை எடுத்து கொஞ்சம் பறவைகளுக்கு போட்டுட்டு 5 ஏலக்காய் மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க. போற காரியம் சிறப்பாக இருக்கும். சரி, இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு அண்ணாமலை, திருவண்ணாமலையில் கிரிவலம் எந்தெந்த நாளில் வந்தால் என்ன பயன் அப்படின்றத பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சுக்கிரன், ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான், புதன் வக்ரம் பெற்றிருக்கார். மிதுனத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும் இணைந்து இருக்கிறார். அண்ணாமலையாரின் அற்புதங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூரியனுடைய ஒரு நாள். சூரியன்னா நெருப்பு இல்லைங்களா, அக்னி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அண்ணாமலையினுடைய ஸ்தலம் எதுனா அக்னி ஸ்தலம். அதனால நம்ம முதல்ல ஞாயிற்றுக்கிழமையை எடுத்துப்போம். இந்த கிரிவலம் வருவதால் நிறைய பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில கிரிவலம் வந்தால் அதற்கு வீரியம் அதிகம். எந்த நாளிலும் எந்த நேரமும் அண்ணாமலையை கிரிவலம் வரலாம். ஆனால் அந்தந்த கிழமை நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், ஓரைகளுக்கு ஏற்ப நிறைய பலன்கள் மாறும். அதே போல இந்த லௌகீக காரியங்களுக்காக, அதாவது குறித்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை இருந்தால் நாளும் கோலும் ஏனைய கால விதானங்கள் பலன்களை நமக்கு துரிதப்படுத்தி மேம்படுத்தும். அதனால நமக்கு அதாவது சூரியன் அப்படின்னு சொன்னா ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில கிரிவலம் வந்தால் அரசு சார்ந்த விஷயங்கள் நமக்கு நன்மையை செய்யும். அதே போல இந்த திங்கள் அப்படின்னு சொன்னா, திங்கள் அப்படின்னா மதி, சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சந்திர பகவானுக்கு உரிய நாள் எதுனா திங்கட்கிழமை. அதே போல காரிய சித்திக்கு வாக்கு, சில பேருக்கு வாக்கு
சொன்னாங்க அப்படின்னா, சில பேர் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது ஏருக்கு மாறா நடந்துடும். சில பேர் ரொம்ப இனிமையா பேசுவாங்க, ஆனா செயல் அப்படின்னு வரும்போது கோட்டை விட்டுருவாங்க. சில பேருக்கு பேச்சு திறமையே இருக்காது, ஆனால் எந்த காரியத்திலும் கெட்டியாக இருந்து அவங்க வெற்றி அடைவாங்க. அதே போல ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 2ஆம் இடத்தினுடைய காரரும் இணைந்து 2ஆம் இடத்தில் நன்றாக அமைந்திட்டால் வாக்கு சாதுரியம் உத்தமமாக இருக்கும். அதனால இந்த வாக்கு சாதுரியத்துக்கும் அதே போல பேச்சு திறன் மேம்பட விரும்புவோருக்கும் திங்கட்கிழமை அன்று திரு அண்ணாமலையாரை கிரிவலம் வந்தால் உங்களுக்கு வாக்கு சாதுரியம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி பலருக்கு புரியும்படி பேச முடியல, சில பேர் வழவழா குழகுழான்னு பேசுவாங்க, அதனால ரொம்ப வருத்தம் அடைவாங்க, தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதனால திங்கள் அன்று கிரிவலத்தை மேற்கொள்வதால் மிகவும் நன்மையாக இருக்கும். அதே போல ஜோதிடத்துறையில் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கிறவங்க என்னை போல இருப்பவர்கள் எல்லாம் இந்த வாக்கு சக்தி வேண்டும் அப்படின்னு நினைத்தால் எவ்வளவு படித்து கரை தேர்ந்திருந்தாலும், சில பேர் நிறைய பூஜைகள், தான தர்மங்கள், ஏழைகளுக்கு இலவச உதவி, இதெல்லாம் செல்வம் சேர்க்கும் மனப்பான்மை. ஆனா இந்த வாக்கு சக்தி மட்டும் இருக்காது. அதனால இதெல்லாம் சேர்த்து கூடினால்தான் சக்கிய சக்தி பெருகி வாக்குவன்மை கிட்டும். அதனால திங்கள் அன்று யாராக இருந்தாலும், வாக்கு சொல்றவங்க யாராக இருந்தாலும், இந்த திங்கட்கிழமை அன்று கிரிவலம் வந்தால் நிச்சயமாக அவர்களுடைய துறையில திரு அண்ணாமலையாருடைய இறையருளால் பேரும் புகழும் பெறலாம். அதே போல கிரிவல பாதையில அடி அண்ணாமலை கோயில்ல சந்திரன் பூஜித்த லிங்கம் இருக்கு. அதை வழிபட்டு, அதாவது வெண்மை நிறத்தில், வெண்மை நிறம்னா ஆடையை கொடுக்கலாம், உணவுகள் கொடுக்கலாம். வெண்மை நிற உணவுனா என்ன? தயிர் சாதம், மோர், அதே மாதிரி வெண்மை நிற ஆடை, இதையெல்லாம் செய்து வந்தால் உங்களுடைய புத்தி கூர்மை, வாக்கு வன்மை கைகூடும். அதே போல உயர் அதிகாரிகளின் ஏச்சிற்கும் பேச்சிற்கும் இந்த ஆளாபுவார்கள். அதாவது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்ல வேலை செய்வாங்க, என்னதான் வேலை செஞ்சாலும், என்னதான் திறமையா இருந்தாலும், சில பேர் மேல் அதிகாரிகள் கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்படி உழைத்தாலும் கெட்ட பெயர் எடுக்கிறவங்கெல்லாம் திங்கட்கிழமை அன்று கிரிவலம் வந்தால் அவர்களிடம் நல்ல ஒரு பெயர் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி இருப்பவர்கள்லாம், இந்த ஊமை, செவிடு, இந்த காது கேளாதோர் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா, ஊனமுற்றோர், அவர்களுக்கெல்லாம் ஒரு உதவிகரம் செய்தால் சிறப்பாக இருக்கும். அதே போல இந்த திங்கள் அன்று கிரிவலம் வருவதால் நிறைய சிறப்பு இருக்கு. லக்னத்துல 7ஆம் இடத்திலோ சூரிய சந்திரர் லக்னத்துல இருந்தாலோ 7ஆம் இடத்தில் இருந்தாலோ பேச்சிற்கு வன்மை, வாக்கு சக்தி குறை ஏற்படும். இவங்கெல்லாம் முன்கோபக்காரராக இருப்பாங்க, சிடுசிடுன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களெல்லாம் திங்கட்கிழமை அன்று கிரிவலம் வந்தால் சிறப்பாக இருக்கும். இளநீர், தேன் இதெல்லாம் தானம் செய்யலாம். நிறைய இருக்கு. இந்த திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னால் நிறைய இதுக்கு 3ஆம் பிறை அன்று சந்திரனை தரிசித்தவாறு ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் துதிகளை பாராயணம் செய்து கிரிவலம் வந்தால் நன்மை இருக்கும். 3ஆம் பிறை திங்கட்கிழமை வந்துச்சுன்னா அதுக்கு இன்னும் சிறப்பு. பெரும் பதவி,
குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, இந்த கம்பெனியில் ஜிஎம்மாக இருக்கிறவங்க, ஜிஎம் பதவிக்கு வர வேண்டியவர்கள், அவர்களுக்கு பதவியெல்லாம் கிடைக்காம போகிறதுக்கு மனக்குழப்பங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறவங்க திங்கட்கிழமை அன்று நீங்கள் கிரிவலம் வந்தால் நிச்சயமாக இத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில அரசு சார்ந்த விஷயத்துக்கும், திங்கள் அப்படின்னாலே சந்திரன், சந்திரன்னாலே மனோகாரகன், மனோகாரகன்ற குழப்பங்கள் இருக்கு. தெளிவு அடையணும், எல்லா விதத்திலையும் மேன்மை அடையணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிக்கிற நீங்க திங்கட்கிழமையில கிரிவலம் வாங்க, சிறப்பாக இருக்கும். அதுவும் 3ஆம் பிறை அன்னைக்கு திங்கட்கிழமை வந்துச்சுன்னா இன்னும் விசேஷம். சரிங்களா? இதை செய்து பாருங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாக உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். புகழ் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே சமயத்துல இன்றைய தினம் உங்களால இயன்ற யாருக்காவது ஒரு உதவிகரம் செய்யுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு பெருமாள் வழிபாடு இன்னைக்கு செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். தன வரவும் சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வங்கள் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். விவசாய துறையில ஆலோசனை பெற்று முடிவெடுக்க வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு உண்டாகும். வியாபாரத்துல நல்ல லாபங்களும் ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வங்கள் உண்டாகும். இன்றைய நாள் மனதில் பக்தியை செலுத்துங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எதையும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிக கவனமா இருங்க. சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். தொழில்நுட்ப கருவிகளால் நிறைய இன்னைக்கு விரயங்கள் ஏற்படும். வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு வாங்குங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு மிஷினரி வேலை செய்கிறவங்களா இன்னைக்கு கவனமா வேலை செய்யுங்க. திட்டமிட்ட வேலையில கால தாமதங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். அரசு தொடர்பான விஷயத்துல பொறுமை தேவை. வியாபாரத்தில் வேகத்தை காட்டாதீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இன்னைக்கு செயல்படுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகளால் மனதில் ஒரு குழப்பங்கள் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வேண்டிட்டு போங்க. அதே மாதிரி இன்னைக்கு புதன் அப்படின்னு சொன்னாலே மிதுன ராசிக்கு அது அதிபதி. அதனால இன்னைக்கு திருவோணமும் நவமியும் இணைந்து வர்றதுனால ராமர் வழிபாட்டை செய்துட்டு போங்க, இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசுல ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதனால கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அதாவது நண்பர்கள் வட்டாரம், அதே மாதிரி கூட்டாளிகள், இப்போ நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே போல வியாபாரம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். மாணவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பேச்சில் பொறுமை தேவை.
கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். உயர் அதிகாரிகள் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுகமான ஒரு நாளாக இருந்தால் நல்ல தன வரவு இருக்கு, மகிழ்ச்சியும் இருக்கும், எதிர்பாராத பொருளாதாரம் ஏற்றம் இருக்கும், உங்களுடைய சிந்தனையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும், ஆரோக்கியத்துல மட்ட கவனத்தை வைங்க, எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும், எந்த ஒரு விஷயத்திலும் தனித்தன்மையோட இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும், உங்க செயல்பாட்டில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். இன்றைய நாள் தற்பெருமையான விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தன வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் தனித்தன்மையோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்க செயல்பாட்டிலையும் கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். உணவு சம்பந்தப்பட்ட துறையில மதிப்பு மரியாதை மேம்படும். மனசுல ஒரு புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும். ரகசிய பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். இன்னைக்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சமூக பணிகள்ல புதுமையான ஒரு சூழல்லாம் உங்களிடம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. சிந்தனையில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதன் மூலம் ஆதாயம் லாபம் ஏற்படும். விருப்பமான விஷயங்களை செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்றைய தினம் விலகும். அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்கள் மட்டும் இன்றைய தினம் பொறுமையோடு செயல்படுங்கள். அதே மாதிரி எந்த பெண்களிடமும் தேவையற்ற வாக்குவாதத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண்களால் கொஞ்சம் மனக்கவலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. மருமகன் வழியில அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, அரசு வழியில எதிர்பார்த்த உதவி சாதகமாக அமையும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். வித்தியாசமான அணுகுமுறைகளால் நினைத்ததை செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் பிறக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். கவனமா இருங்க. தந்தை வழியில அனுசரித்து செல்லுங்கள். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும். மாணவர்களுக்கு மறதி பிரச்சனையெல்லாம் விலகி ஞாபக சக்தி பெருகும். அதே மாதிரி வாசனை திரவியங்களால் நீங்க ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள்.
புதிய ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நட்பு வட்டாரம் மேம்படும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க. அதே போல 5ல குரு பகவான் இருந்தாலும் சில விஷயத்துல மட்டும் பிள்ளைகள் விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி தந்தையால உங்களுக்கு சில பிரச்சனைகளும் உண்டு, அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டு. கவனமா இருங்க. இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு விதமான சோர்வு ஏற்படும், கவனமா இருங்க. உராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகி நன்மை நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்கார எண்ணிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. திட்டமிட்ட காரியத்துல எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். உங்களோட பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சிறுதூர பயணங்களால் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும். சொத்து பிரிவினை தொடர்பான விஷயத்துல பொறுமையை கையாள்வது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு செலவும் இருக்கும், லாபமும் இருக்கும். அதே சமயத்துல ஒரு தொழில் முதலீடு செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனத்தோட செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பேசும்போது நிதானத்தோட பேசுங்க, கோவப்படாம பேசுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாயோட இணைந்து சனி பகவானும் இருக்கிறதுனால இந்த வாக்கு விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க எதிர்பார்ப்பு எது வைத்திருந்தாலும் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். புதிய நபர்கள் அறிமுகத்தால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களை கற்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். பழக்க வழக்கம் சில மாற்றங்கள் உண்டாகின்ற ஒரு நாள். உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருந்து வந்த வேலை பளு இதெல்லாம் படிப்படியாக குறையும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். கடன் பிரச்சனை எல்லாம் விலகும். எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும். மனசளவுல ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி மூத்த உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கால்நடை விவசாய துறையில் இதெல்லாம் வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல லாபமும் மேன்மையும் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நம்பிக்கை ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.